இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹலோ பாட்டி. ஐயா கார்த்தி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சு? நான் நல்லா இருக்கேன். அங்க உன் மாமா, அத்தை, என் பேத்திங்க எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. என்ன விஷயம் பாட்டி? நம்ம கோவில் கும்பாபிஷேகம் வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி சாமிக்கு நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்றாங்க. சரிங்க பாட்டி. அந்த நகையெல்லாம் நம்ம ஊர் பேங்க் லாக்கர்ல இருக்கு. அதை வெளியே எடுக்கணும். சரிங்க பாட்டி. எடுத்துட வேண்டியதானே? அதை எல்லாராலையும் எடுக்க முடியாதியா? நீயோ இல்ல உன் தாத்தாவோ கையெழுத்து போட்டாதாயே அதையெல்லாம் எடுக்க முடியும். அப்படி ஒரு ஏற்பாட உங்க தாத்தா பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அவர் ஊர்ல வேற இல்லையா? இப்ப நீதாயா வந்து நகையெல்லாம் எடுக்கணும். அப்படியா? சரிங்க பாட்டி, நான் வந்துடுறேன். என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க. வர்ற புதன்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அன்னைக்கு புறப்பட்டு வந்துறியா? போயிட்டு வந்துருவோம். சரிங்க பாட்டி, கண்டிப்பா வந்துடுறேன். சரியா, நான் வச்சிட்டுமா? சரிங்க பாட்டி. என்ன மாப்பிள்ள எதுவும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? பாட்டி இப்பதான் ஃபோன் பண்ணாங்க மாமா. அப்படியா? என்ன விஷயம்? கும்பாபிஷேகம் வருது இல்ல மாமா, அப்போ சாமிக்கு சாத்துற நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்கான். அதை நானும் தாத்தாவும் சைன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் தாத்தா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காராம். தாத்தா ஊர்ல இல்லைன்றதுனால அந்த நகையெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு பாட்டி என்ன வர சொல்லிருக்காங்க. ஓ, அப்போ நீங்க அங்க போய் தானே ஆகணும் மாப்பிள்ள? ஆமா மாமா. எப்பப்பா போனதுக்கு? வர புதன்கிழமை வர சொல்லியிருக்காங்க. கோயில் விஷயமா தான் அம்மா உங்களை வர சொல்லியிருக்காங்க. ஆனா சிவனாண்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டானே. உங்களை ஈஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்க பாப்பானே. எப்பா, இப்ப அவங்க உன்ன கண்கொத்தி பாம்பா தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையே, அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே அத்தை கிட்ட அழகா போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எப்பா, அவங்களுக்கு தெரியுன்றது கன்ஃபார்மா தெரியும், அப்புறம் நீ போறது ரிஸ்க் ஆயிடுமேப்பா. புரியுது, ஆனா வேற வழி இல்லையே. நான் போய் சைன் பண்ணாதான் நகையை எடுக்க முடியும். இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள? இந்த நிலைமை எப்படி சமாளிக்கிறது? யோசிக்கணும் மாமா. ஆனா எக்காரணத்து கொண்டோம் கும்பாபிஷேகம் வரைக்கும் என்னை பத்தின உண்மை அத்தைக்கு தெரிஞ்சிருக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். வருஷமாயும் திமுரும் தெனாவெட்டும் இன்னும் மாறவே இல்லை சாமுண்டீஸ்வரி. அதெல்லாம் சாகர வரைக்கும் மாறாது. சரி, ஜெயில இருந்துட்டு வந்திருக்க, இனிமேலாச்சும் ஒழுங்கா இரு. பொம்பளைங்களை இனிமேலாவது மதிக்க கத்துக்கோ. பொம்பளைங்க ஒன்னும் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கிடையாது. அத புரிஞ்சு நடந்துக்கும். இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு நினைச்சு இன்னொரு தடவை பொம்பளைங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு வெய்ய, உன்னை ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாதபடி நான் பண்ணிடுவேன். பேசு சாமுண்டீஸ்வரி, பேசு. ஜெயில இருக்கும் போதும் உன் பேச்சு என் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்பவும் பேசு, எவ்வளவு பேச முடியுமோ பேசு. அப்போ ஜெயிலையும் என்ன நீ நினைச்சிருக்க? மறக்கல, அப்படிதானே? மறக்கல, உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்ன ஜெயில தூக்கி வச்சவல்ல நீ. இந்த 5 வருஷத்துல ஜெயில நான் யார நினைச்சனோ இல்லையோ, உன்ன நினைக்காம இருந்ததில்ல. வெளியில வந்துட்டேன்ல, இனி அடிக்கடி சந்திப்போம். வரட்டுமா? கிளம்பு. டேய் மவனே. சித்தப்பா, கூட ஒருத்தன் நிக்கிறானே, அவன் யாரு? அவன் தான் சித்தப்பா கார்த்தி, ராஜா சேதுபதியோட பேரன். வெளியாள் மாதிரி நடிச்சு உள்ள இருந்து குடும்பத்தை சேர்த்து வைக்க பாக்குறான் சித்தப்பா. ரொம்ப டேஞ்சரான ஆளு சித்தப்பா. சாமுண்டீஸ்வரியோட அம்மா சிவகாமி ராஜா சேதுபதி சாமி நகையை பத்தி சந்தேகப்பட்டு கேட்டதுனாலதான் உயிரை விட்டதா எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஏன் அந்த சாமுண்டீஸ்வரியே அப்படிதான் நம்பிட்டு இருக்கா இல்லையா? ஆமா,
ஊர்ல எல்லாரும் பேசிக்கிற விஷயம் தானே இது? ஆமா, ஊர்ல எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல மவனே. அது உண்மை இல்லைன்னா அப்புறம் அந்த அம்மா எப்படி செத்தாங்க? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா. சொல்ற மவனே. ஆளு 4 புள்ள பெத்த மாதிரியே தெரியலையே. சும்மா செமையா இருக்காளே. பொறுக்கி ராஸ்கல், என்னடா பண்ற? ஏய், என் மேலேயே கை வச்சிட்டியா நீ? உன்னை என்ன பண்றன்னு பாரு. ஏய் வேண்டாம், கிட்ட வராத. வந்தா என்னடி பண்ணுவ? வந்து பாருடா, அப்புறம் தெரியும் உனக்கு. டேய் வேணா, கிட்ட வராத, சொன்னா கேளு. ஏய், கிட்ட வந்துட்ட, இப்ப என்னடி பண்ணுவ? ஏற்கனவே என்கிட்ட வந்து வம்பு பண்ண பார்த்த, பாவம் பொழைச்சு போட்டுன்னு உன்னை சும்மா விட்டுட்டேன். இப்ப திரும்பவும் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறியா? இந்த பார், இந்த தடவை நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சேதுபதி ஐயா கிட்ட சொல்லி நாளைக்கு காலையில பஞ்சாயத்தை கூட்டி உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை ஊரை விட்டு துரத்தல, என் பேர் சிவகாமி இல்லடா. ஏய், செருப்பாளிய அடிக்கிறேன் என்ன? என்ன இவ பஞ்சாயத்தை கூட்டி அசிங்கப்படுத்தி ஊரை விட்டே துரத்துவேன்னு சொல்லிட்டு போறா. எப்படியாவது இது நடக்காம பாத்துக்கணும். நான் காஃபில கலந்துருக்கிறது ஸ்லோவா வேலை செய்யற பாய்சன் ரகம். அதனால நீ இதை குடிச்சா உடனே சாக மாட்ட, கொஞ்சம் லேட்டா தான் சாவ. ஒரு எச்சரிக்கைக்காகத்தான் நான் இப்படி செஞ்சிருக்கேன்.